Hi everyone, welcome to Computer Lab Tamil. I know லாஸ்ட் வீடியோக்கு இப்போக்கும் ரொம்ப கேப் ஜாஸ்தி. கிட்டத்தட்ட லாஸ்ட் வீடியோ போட்டு 10 நாள் ஆகுது. அண்ட் ஓவராலாகவே ஒரு 20 டேஸில் ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா ஒரு எமர்ஜென்சி, அதனால் நான் வீட்டில் கிடையாது ஒரு 2-3 வீக்ஸாக. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இப்படி இருக்காது. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அடிக்கடி வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். அண்ட் நம்ம லாஸ்ட்டில் எங்கே விட்டோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்ம ரேக் பேசிக்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம் கரெக்டாக. அதாவது ஒரு டாக்குமெண்ட் எப்படி லோட் பண்ணி வெக்டர் டேட்டாபேஸ் போய் நம்மளுக்கு சிமிலாரிட்டி சர்ச் மூலமாக ஆன்சர் எடுக்கிறது அப்படின்றது ஆல்ரெடி பார்த்துட்டோம் பேசிக்ஸ்லாம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் எப்படி நம்ம ரேகுக்கு லோட் பண்ணுறது. அது ஸ்ட்ரக்சர்டாக இருக்கலாம், அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்வி, இமேஜ், பிடிஎஃப் எந்த டாக்குமெண்ட்னாலும் நம்ம ரேகுக்கு லோட் பண்ணலாம். ஸோ எப்படி அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டை லோட் பண்ணுறது அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ லோட் பண்ண டாக்குமெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதாவது லென்த்து வச்சு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம், கேரக்டரை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணலாம், அல்லது டாக்குமெண்ட் பேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஜேசன் டாக்குமெண்ட் ஒரு மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுவோம். கோடிங்கை கூட ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான், ரூபி அந்த மாதிரி எந்த கோடிங் கூட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ரேகுக்கு லோட் பண்ணலாம். அண்ட் மார்க் டவுன், ஹெச்டிஎம்எல் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் ஸ்ப்ளிட்டிங் இருக்குது. அதை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அண்ட் எப்போவுமே சொல்கிறது தான், இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட்ஸ். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரேக் லோடர்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு குட்டி ரீகேப் பார்த்துருவோம். ஸோ என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட்டை லோட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எப்படி லோட் பண்ணுறது அப்படின்றது இருக்குது, சிஎஸ்வி எப்படி லோட் பண்ணுறது, ஒரு வெப்சைட்லேருந்து கான்டென்ட் எப்படி லோட் பண்ணுறது, ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டாக்குமெண்ட்லேருந்து எப்படி கான்டென்ட்டை லோட் பண்ணுறது, இமேஜ், பிடிஎஃப் இதெல்லாம் வந்துட்டு ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டாக்குமெண்ட். ஸோ இதுலேருந்து எப்படி கான்டென்ட்டை லோட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்மளுக்கு இப்போ டாக்குமெண்ட் லோடிங் தெரியும் கரெக்டாக. இப்போ நம்ம ஸ்ப்ளிட்டிங்குள்ளே வருவோம். நான் திருப்பி என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு இந்த கூலி ஸ்டோரியில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை லோட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைலை என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ முன்னாடி வீடியோ இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் டோக்கன் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணலாம், அல்லது கேரக்டர் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணலாம். இங்கே டிஃபைன் பண்ணியிருக்க மாதிரி. ஸோ டோக்கன் பேஸ்ட் ஸ்ப்ளிட்டிங்னா எல்எல்எம் யூஸ் பண்ணி ஒரு வேர்டை பேசிக்காக கவுண்ட் பண்ணும் கரெக்டாக. ஒரு டோக்கன்றது நத்திங் பட் அது வேர்டாக இருக்கலாம், சப் வேர்டாக இருக்கலாம், கேரக்டர், பஞ்சுவேஷன் என்னவா கூட இருக்கலாம். இது டோக்கனைசர் மாடல் தான் டிஃபைன் பண்ணும் என்ன மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்றத. ஸோ நம்ம டோக்கனை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண முடியும். கேரக்டர்ன்றது ஜஸ்ட் பிரவீன் அப்படின்ற என்னோட நேம் எப்படி இருக்குன்னா அது 7 கேரக்டர் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி லெட்டர்ஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறது கேரக்டர் பேஸ்ட் ஸ்ப்ளிட்டிங். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டோக்கன் பேஸ்ட் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்றதுக்கு எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ மெயினாக நீங்கள் இந்த லைப்ரரி தான் யூஸ் பண்ணுவீங்க, லாங்சைன் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர். இந்த லைப்ரரியிலேருந்து தான் உங்களுக்கு தேவையான மாடியூல்ஸும் இம்போர்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர். கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர்ன்றது இப்படி தான் டிஃபைன் பண்ணுவோம். கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் டாட் ஃப்ரம் டிக் டோக்கன் என்கோடர். ஏன்னா நம்ம டோக்கனை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அதனால் நான் இந்த இடத்துல ஃப்ரம் டிக் டோக்கன் என்கோடர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ டிக் டோக்கன் பற்றி ஒரு குயிக் இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னா, அது ஒரு ஓப்பன் ஏஐயோட லைப்ரரி. ஸோ அவங்க டிக் டோக்கன் லைப்ரரி மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட டோக்கனைசர் மாடலை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டரில் ஃப்ரம் டிக் டோக்கன் என்கோடர் மெத்தடில் நம்ம ஓப்பன்ஏயோட பேசிக்காக டோக்கனைசர் மாடலை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்கோடிங் நேம் CL 100K பேஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த நேம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பேசிக்காக இதை நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட மாதிரி மாடல் இருக்காது கரெக்டாக. GPT-3, GPT-4 எல்லாம் நம்ம கேள்விப்படுற மாடல். இது வந்துட்டு என்ன சொல்கிறது, டோக்கனைசருக்காக யூஸ் பண்ணுறது. அதனால் வந்துட்டு இது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ இந்த டோக்கனைசர் மாடல் தான் GPT-4, GPT-4 Turbo 3.5 இதெல்லாம் பவர் பண்ணுறது. ஓகே, அண்ட் சிமிலர் டோக்கனைசர் மாடல் பார்த்தீங்கன்னா P50K பேஸ்னு இருக்குது, R50K பேஸ் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அதர் ஓப்பன் ஏஐ மாடல்ஸை லோட் பண்ணுது. பேசிக்காக கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அப்படின்னா CL 100K பேஸ். இது ரீசென்ட்லி யூஸ்ட் ஆர் மோர் அட்வான்ஸ்ட் ChatGPT மாடலுக்கு யூஸ் பண்ணுற டோக்கனைசர். அது நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்மளோட கேரக்டரையும் டோக்கன் பேஸ்டில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு சங்க் சைஸ் 200 கொடுத்துட்டேன், சங்க் ஓவர்லேப் 0 கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் டாட் ஸ்ப்ளிட் டாக்குமெண்ட், நான் இங்கே லோட் பண்ண டாக்குமெண்ட்டை இங்கே பாஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் இங்கே டாக்குமெண்ட்டை லோட் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ டாக்குமெண்ட்னா நத்திங் பட் அதுக்கு
2 கீ வேல்யூ இருக்கும். ஒண்ணு வந்து மெட்டா டேட்டா, இன்னொன்னு வந்து பேஜ் கன்டென்ட். மெட்டா டேட்டான்றதுல வந்துட்டு இந்த இடத்துல நான் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டவே காமிக்கிறேனே. இத கமெண்ட் பண்ணிட்டு ஸோ இந்த டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, மெட்டா டேட்டா இருக்கு, பேஜ் கன்டென்ட் இருக்கு. ஸோ இதுதான் கூலி படத்தோட ஒரு ஸ்டோரி லைன். ஓகே. பேஜ் கன்டென்ட்ன்றது ஆக்சுவல் கன்டென்ட். மெட்டா டேட்டான்றது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, சோர்ஸ். எந்த இடத்துலேருந்து அந்த ஃபைலை லோட் பண்ணியிருக்கு அப்படின்றது தான். ஸோ நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டாக்குமெண்ட் அப்படின்னா அதில் 2 இருக்கும். ஒன்று மெட்டா டேட்டா, இன்னொன்று பேஜ் கன்டென்ட். ஓகே. இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை தான் லூப் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு பேஜ் கன்டென்ட் மட்டும் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த இடத்துல நான் வெறும் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் லோட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இப்போ லோட் பண்ண டாக்குமெண்ட்டை மல்டிபிள் சங்க்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணால் தான் நம்ம வெக்டார் டிபிக்கு லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டரில் டிக் டோக்கன் என்கோடர் மூலமாக அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகே. ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே பார்த்தீங்களா, இப்போ இந்த 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பேசிக்காக 2 பிரிண்ட் ஆகுது. ஒன்று வந்துட்டு லென்த்து, அதாவது 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுது. நான் அந்த மொத்த டெக்ஸ்ட்டையும் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதை நான் பேசிக்காக இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த டெக்ஸ்ட்ஸ் அப்படின்றது பேசிக்காக அந்த ஸ்ப்ளிட் பண்ண கான்டென்ட் தான் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், 2 டாக்குமெண்ட் இருக்கா, இங்கே ஒரு டாக்குமெண்ட், இங்கே ஒரு டாக்குமெண்ட். எந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆயிருக்கு அப்படின்னா, தேவாஸ் பாஸ்ட் அப்படின்ற லைனோட ஸ்ப்ளிட் ஆகி அடுத்த லைன் ஆஸ் த ஸ்டோரி ரேசஸ் டுவர்ட்ஸ் இட்ஸ் கிளைமேக்ஸ் அப்படின்றது அடுத்த டாக்குமெண்ட்டாக வந்திருக்கு நம்மளுக்கு. இந்த இடத்துல இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக்காக இதை நான் அடுத்த கோடில் உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இதை நான் பிரிண்ட் பண்ண லைன் கிடையாது, அதுவாக பிரிண்ட் பண்ணுது. என்ன அப்படின்னா, கிரியேட்டட் அ சங்க் சைஸ் ஆஃப் 222 which is longer than the specified 200. ஓகே. இந்த இடத்துல நான் சங்க் சைஸ் 200 கொடுத்துருக்கேன். பேசிக்காக டோக்கன் 200 இருக்கணும். ஆனால் எனக்கு 222 டோக்கன் 222 டோக்கன் இருக்குது. இது இந்த இடத்துல இதை நான் காப்பி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறது எவ்வளோ டோக்கன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டாக்குமெண்ட்டு இது ஃபஸ்ட் டாக்குமெண்ட்டோட கண்டென்ட். ஓகே. நான் சஃபாரியில் போயிட்டு ஸோ 219 இருக்குது கரெக்டாக. அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். 219 டோக்கன் இருக்குது. இது நான் ஓப்பன் ஏஐ நம்மளுக்கு ஃப்ரீயாக டோக்கனைசர் வெப்சைட் ஒன்று கொடுக்குறாங்க. நீங்கள் கூகுளில் போயிட்டு ஓப்பன் ஏஐ டோக்கனைசர்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ரிசல்ட்டாக வரதை எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்கள் கண்டென்ட்டை கொடுத்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டோட டோக்கன் என்னன்னு சொல்லிடும், அது எவ்வளோ கேரக்டர் இருக்குது அப்படின்றத சொல்லிடும். ஓகே. இப்போ 219 டோக்கன் இருக்குது. ஓகே. ஆனால் நான் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 200. ஸோ அதிகமாக இருக்கா, அதனால் ஸ்ப்ளிட் பண்ண முடியல. இருந்தாலும் எனக்கு அந்த 219 டோக்கனை அப்படியே எனக்கு கொடுத்துருச்சு. இந்த இடத்துல 222 இருக்குது. ஸோ அந்த டோக்கன் அப்படியே கொடுத்துருச்சு. ஏன் அப்படின்னா நான் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணுறேன். அது வந்துட்டு முடிஞ்ச அளவு ஸ்ப்ளிட் பண்ண ட்ரை பண்ணும். அது எந்த லைன் பிரேக் மட்டும்தான் மெயினாக பார்க்கும். அது எதுவும் இல்லை அப்படின்னா அதனால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. மொத்தமாக கொடுத்துட்டு என்னால் ஸ்ப்ளிட் பண்ண முடியல அப்படின்ற லைனை பிரிண்ட் பண்ணிடும். இது கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர். ஓகே. இப்போ நான் டிக் டோக்கன் என்கோடர் இல்லாமல் கூட என்னால் இது பிரிண்ட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா டிக் டோக்கன் என்கோடரை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ 200 பேசிக்கலாக அது டோக்கனாக நினச்சிக்குது. ஏன்னா ஃப்ரம் டிக் டோக்கன் என்கோடர் அப்படின்ற மெத்தட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் அதை தூக்கிட்டேன்னா இப்போ வந்து அது 200 பேசிக்காக கேரக்டர். சங்க் சைஸ் ஆஃப் 1081 அப்படின்னு காமிக்குது. ஏன் அப்படின்னா அதனால் இந்த ஃபுல்லுமே ஒரு சென்டென்ஸ் தான், அதனால் எங்கேயுமே பிரேக் பண்ண முடியல. அதனால் ஃபுல் டெக்ஸ்ட்டையும் எனக்கு கொடுத்துருச்சு, மொத்த பேஜ் கண்டென்ட்டையும். ஸோ 200 கேரக்டரில் அதனால் ஸ்ப்ளிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுதான் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டரோட லிமிட்டேஷன். அதுக்கு எங்கேயாவது லைன் பிரேக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்ப்ளிட் பண்ணும், இல்லாட்டினா ஸ்ப்ளிட் பண்ணாது, மொத்தமாக கொடுத்துரும். டோக்கனை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணானா அது 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்குது. ஓகே. அவ்வளோதான். இது வந்துட்டு கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதே லாங்ஸைன் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டரில் டோக்கன் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணும். 200 டோக்கனா 200 டோக்கனில் கண்டிப்பாக ஸ்ப்ளிட் ஆயிரும். இப்போ அதே மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டோக்கன் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டரில் என்கோடிங் நேம் CL100K பேஸ் அதே டோக்கனைசர் மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே சங்க் சைஸ் 200, அதே சங்க் ஓவர்லேப் 30. ஓகே. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் டாட் ஸ்ப்ளிட் டாக்குமெண்ட்ஸ், அந்த மேலே இருக்க டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படியே பாஸ் பண்ணிட்டேன். மேலேன்றது பேசிக்காக இங்கே லோட் பண்ண டாக்குமெண்ட் அப்படியே நான் இங்கே பாஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல அது ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ 200 அப்படியே ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், சைமன் ஈஸ் அப்படின்றது பேசிக்காக ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. பட் இருந்தாலும் அது இது வந்து 200க்குள்ளே இருக்குது. இதுக்கு மேலே போனால் 200 மேலே போயிடும். அதனால் ஸ்ப்ளிட் பண்ணிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது எவ்வளோ இருக்குது, 197 டோக்கன். ஸோ 197ன்றது 200 கீழே ஸ்ப்ளிட் பண்ணிருச்சு. அடுத்த டாக்குமெண்ட் இங்கேருந்து லோட் ஆகுது. நான் சங்க் ஓவர்லேப் 30 கொடுத்துருக்கேன். ஸோ சைமனீஸ் அப்படின்றது இங்கே இருக்குது.
ஸோ எக்ஸ்ட்ரா இங்கே இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் போட்டு சைமன் இஸ் த சன் ஆஃப் தேவாஸ் ஓல்ட் எனிமி. கரெக்டாக இது ஓவர்லேப் இருக்கிறனால. ஸோ எனக்கு ரெண்டாக ஸ்பிளிட் ஆயிடுச்சு. டோக்கன் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டர் வந்துட்டு எதையுமே மதிக்காது. பேசிக்காக சிம்பிளாக சொல்ல போனால் நான் கொடுக்குற 200 டோக்கனுக்குள்ளே இருக்க மாதிரி கண்டென்ட்டை அது பிரேக் பண்ணி கொடுத்துரும். இது டோக்கன் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டர். ரிகர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டர்லையும் நம்ம ஃப்ரம் டிக் டோக்கன் என்கோடர் மெத்தட் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ரிகர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டர் நம்ம முன்னாடியே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஸோ கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டருக்கு பதிலாக ரிகர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டர் யூஸ் பண்ணால் அது ஃபஸ்ட்டு லைன் பிரேக்கை பார்க்கும், சென்டென்ஸ் பார்க்கும், கமா பஞ்சுவேஷன் எல்லாத்தையும் பார்க்கும். எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம சொல்கிற டோக்கன் சைஸ்க்கு அது கண்டிப்பாக பிரிச்சிடும். அப்ரப்டாக கட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டர் மாதிரி கிடையாது. ரிகர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டர் நம்ம சொல்கிறத கேட்கும் அப்படியே. இதை நான் டோக்கனை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகே, என்கோடிங் நேம் அதே சிஎல் 100K பேஸு. ஸோ 5ஆக பிரிச்சிருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா 100ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 5 டாக்குமெண்ட்டாக எனக்கு பிரிச்சிருக்கு. டாக்குமெண்ட்ன்றது முன்னாடியே சொன்ன மாதிரி மெட்டா டேட்டா இருக்கும், பேஜ் கண்டென்ட் இருக்கும். எனக்கு 5 டாக்குமெண்ட்டாக பிரிச்சிருக்கு 100ன்னு கொடுத்ததுனால. இதே நாங்கள் 200 கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு 3 டாக்குமெண்ட்டாக பிரிச்சிருக்கு. அதே டெக்ஸ்ட்டு தான், எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு இது நம்ம ஸ்ட்ராட்டஜி தான். ரேகுக்கு லோட் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்றது, அதாவது ரொம்ப அதிகமாக கொடுத்தா ரேக் நல்லா பர்ஃபார்ம் ஆகுமா, கம்மியாக கொடுத்தா ரேக் நல்லா பர்ஃபார்ம் ஆகுமா அப்படின்றது நம்ம டிஃபைன் பண்ணி அந்த சங்க் சைஸை நம்ம கொடுக்குறதா இங்கே. ஸோ இது ரிகர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டர் டிக் டோக்கன் என்கோடரை வச்சு. ஓகே, அடுத்து இது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக டைரெக்டாக டிக் டோக்கன் அப்படின்ற லைப்ரரி வந்துட்டு லாங்செயின், நாட் லாங்செயின், ஓப்பன் ஏஐ நம்மளுக்கு கொடுக்குறது. ஸோ அதே டிக் டோக்கன் என்கோடரில் சிஎல் 100K பேஸ் டோக்கனைசர் மாடல் இம்போர்ட் பண்ணியாச்சு. என்கோடிங் டாட் என்கோட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ஹலோ வேர்ல்டை டேரெக்டாக டிக் டோக்கன் மூலமாக டோக்கனைஸ் பண்ண என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிரிண்ட் டோக்கன்ஸில் 3 நம்பர் வந்திருக்கு. இந்த 3 நம்பர்ன்றது நத்திங் பட் இந்த ஃபஸ்ட் நம்பர் எதை சொல்லுது அப்படின்னா ஹலோ அப்படின்றது. செகண்ட் நம்பர் வந்து வேர்ல்டு, 0 அப்படின்றது இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஸோ இது இன்டர்னலாக அந்த டோக்கனைசர் மாடலுக்கு தெரியும் ஒரு வேர்டை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணும் அப்படின்றது. ஸோ சம்டைம்ஸ் வேர்டை சப்வேர்டாக கூட ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ நம்ம அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது நம்மளால் ஓரலாக சொல்ல முடியாது. பட் இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணுது. ஹலோ வேர்ல்டுன்றது அது 3 டோக்கனாக ஸ்ப்ளிட் பண்ணிருச்சு. டோக்கன் கவுண்ட் 3. இதுதான் நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இங்கேயும் நடக்குது. ஸோ அது டெக்ஸ்ட் எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருது நம்மளுக்கு கேட்குற சங்க் சைஸில். ஓகே, இது டிக் டோக்கனோட ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் டோக்கன் பேஸ் ஸ்ப்ளிட்டிங். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃப்ரம் டிக் டோக்கன் என்கோடர் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம அதே ரெக்கர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டரில் ஃப்ரம் டிக் டோக்கன் என்கோடர் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். என்கோடிங் நேம் அப்படின்ற கீ வேல்யூ பேரும் கொடுத்துருக்க மாட்டோம் இந்த இடத்துல. டேரெக்டாக ரெக்கர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டரில் சங்க் சைஸ் 200, சங்க் ஓவர்லாப் 30 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டு இப்போ ஸ்ப்ளிட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்களேன். 11 ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஸோ 200 பேசிக்காக அது கேரக்டரை என்ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுது, டோக்கன் என்ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணல. ஓகே, கேரக்டர்ன்றது தேவா அப்படின்றது 4 கேரக்டர், ரன்ஸ் அப்படின்றது 5 கேரக்டர் நம்மளுக்கே தெரியும். ஸோ ஒரு கேரக்டரும் ஒரு லெட்டரும் ஒரு கேரக்டர், இன்க்ளூடிங் ஸ்பேஸ், கொட்டேஷன் எல்லாமே ஒரு கேரக்டர் தான். ஸோ இது கேரக்டர் என்ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதிக டாக்குமெண்ட்ஸ் வருது. 11 டாக்குமெண்ட்ஸ் வருது. இதே இந்த இடத்துல நான் ஃப்ரம் டிக் டோக்கன் என்கோடர்னு கொடுத்தேன்னா ஒன்றும் பேசிக்காக அது வந்துட்டு டோக்கனை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணும், கேரக்டர் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணாது. ஸோ நம்மளுக்கு இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் வராது. ஸோ இது நம்ம ஸ்ட்ராட்டஜி தான். முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் டோக்கன் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஏபிஐ வந்துட்டு டோக்கன் என்ஃபோர்ஸ்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டோக்கன் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா கேரக்டர் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிப்பீங்க. அண்ட் சங்க் ஓவர்லேப் இருக்கிறனால கான்டெக்ஸ்ட்டும் மெயின்டைன் ஆகிக்கும். ஸோ இந்த பேஜ் கண்டென்ட்டோட கான்டெக்ஸ்ட்டும் இந்த பேஜ் கண்டென்ட்டோட கான்டெக்ஸ்ட்டும் மெயின்டைன் ஆகிக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன், ஹார்ட் அட்டாக் தேவா இமீடியட்லி அப்படின்ற லைனோட அது முடியுது, அப்படின்ற வேர்ட் ஒரு சென்டென்ஸோட அது முடியுது. இந்த இடத்துல சஸ்பெக்ட்ஸ் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் ஹார்ட் அட்டாக் தேவா இமீடியட்லி அப்படின்றது இங்கே வருது, அதுக்கப்புறம் சஸ்பெக்ட்லேருந்து வருது. கரெக்டாக? ஸோ பேசிக்காக ஒரு டாக்குமெண்ட்டுக்கும் கான்டெக்ஸ்ட் மெயின்டைன் ஆகிட்டே வருது. எந்த இடத்துலேருந்து முடியுது, எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது இன்டர்னலாக ரேகுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சங்க் ஓவர்லேப் கொடுக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இது ரெக்கர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர். இது வரைக்கும் நம்ம பார்த்தது லென்த் அண்ட் டோக்கன் பேஸ்டு டாக்குமெண்ட் ஸ்ப்ளிட்டிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாக்குமெண்ட் பேஸ்டு டாக்குமெண்ட் ஸ்ப்ளிட்டிங். ஓகே,
ஸோ டாக்குமெண்ட்றது நத்திங் பட் இப்போ எம்டின்றது மார்க் டவுன் ஃபைல், ஜேசான் ஃபைல் இருக்குது, ஹெச்டிஎம்எல் ஃபைல் இருக்குது. லாங்குவேஜ் கூட நம்ம சம்டைம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். பைத்தான், ரூபி, ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி கோடிங் லாங்குவேஜ் கூட நம்ம சம்டைம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த 4 டாக்குமெண்ட்டை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மார்க் டவுன் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்றது. நான் ஒரு சிம்பிள் மார்க் டவுன் ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ லாங்சைனை பற்றின ஒரு மார்க் டவுன் ஃபைல். அது நீங்கள் மார்க் டவுன் டாக்குமெண்ட் அப்படின்ட்டு டேரெக்டாகவே இங்கே ஸ்டோர் பண்ணிட்டேன். எங்கேயும் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் வைக்கல, நான் டேரெக்டாக டெக்ஸ்ட்லேயே டிஃபைன் பண்ணிட்டேன். ஐ மீன் கோடிங்கில் டிஃபைன் பண்ணிட்டேன். நீங்கள் டெக்ஸ்ட்டாக கூட ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக கூட வச்சு நீங்கள் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் லோட் பண்ணலாம், டெக்ஸ்ட் லோடர் வச்சு. பட் நான் டேரெக்டாகவே டிஃபைன் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஹெடர்ஸ் டு ஸ்ப்ளிட் ஆன் அப்படின்றதுல நீங்கள் ஒரு அரே ஆஃப் டூப்பிள்ஸை டிஃபைன் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல சிங்கிள் ஹேஷ் இருந்தால் பிரைமரி ஹெட்டர், டபுள் ஹேஷ் இருந்தால் செகண்டரி ஹெட்டர், 3 ஹேஷ் இருந்தால் டெர்ஷரி ஹெட்டர். நான் ஹெட்டரை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அதனால தான் இந்த ஸ்ப்ளிட்டர் பேர் மார்க் டவுன் ஹெட்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர். ஓகே, முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர்னு இருக்கும், ரிகர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர்னு இருக்கும். அந்த வேர்ட்லேயே அது என்ன பண்ணுறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல மார்க் டவுன் ஹெட்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் அப்படின்னா மார்க் டவுனோட ஹெட்டரை வச்சு நம்ம டெக்ஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 3 ஹெட்டர் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ மார்க் டவுன் ஹெட்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டரில் ஹெட்டர் டு ஸ்ப்ளிட் ஆன் அப்படின்றதுல இதை நான் பாஸ் பண்ணிட்டேன். இந்த அரேவை நான் இங்கே கொடுத்துட்டேன். ஓகே, அடுத்து ஸ்ட்ரிப் ஹெட்டர்ஸ். இது இந்த ரெண்டையும் நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எம்டி ஹெட்டர் கான்டெக்ஸ்ட், ஐ மீன் சின்டாக்ஸ் எல்லாத்துலேயுமே ஒன்று தான். நீங்கள் ஸ்ப்ளிட்டர் டிஃபைன் பண்ணுவீங்க, டிஃபைன் பண்ணிட்டு அது உள்ள உங்களோட டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை பாஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல இது டெக்ஸ்ட்டாக இருக்குது, டாக்குமெண்ட்டாக இல்லை. அதனால் டாட் ஸ்ப்ளிட் டெக்ஸ்ட்டு மார்க் டவுன் டாக்குமெண்ட் அப்படி இங்கே பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஹெட்டருக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி வரும் பாருங்களேன். இந்த இடத்துல 4 டாக்குமெண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு இந்த ஃபைல். ஓகே, இந்த இடத்துல இதை இப்போ உங்களுக்கு படிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் அதை ஃபார் லூப் ஒன்று வச்சுருக்கேன். இந்த ஃபார் லூப்பில் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஒன்றும் இல்லை, ஃபார் லூப்பில் மெட்டா டேட்டா பிரிண்ட் பண்ணுறேன், பேஜ் கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன், ஒரு லைன் பிரேக் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டில் லாங்ஷைன் அப்படின்றது தான் ஒரு டாக்குமெண்ட்டாக வந்திருக்கு. ரெண்டாவது டாக்குமெண்ட், ஏன்னா நான் ஹெட்டரை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ரெண்டாவது ஹெட்டர் வந்துட்டு என்னது, வாட் இஸ் இட் அப்படின்றது ரெண்டாவது ஹெட்டர். ஸோ வாட் இஸ் இட் அதனோட கண்டென்ட் வந்து இங்கே இருக்குது. தேர்டு ஹெட்டர் கோர் ஐடியா, அதனோட கண்டென்ட் இங்கே இருக்குது. அவ்வளோதான். அடுத்து மறுபடியும் கோர் ஐடியா எக்ஸாம்பிள் இங்கே வந்துடுச்சு. ஸோ ஹெட்டரை வச்சு நீங்கள் டாக்குமெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க ஒரு மார்க் டவுன் ஃபைலில், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் மார்க் டவுன் ஃபைலை ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா இந்த மாதிரி மார்க் டவுன் ஹெட்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் யோசிக்கலாம், சம்டைம்ஸ் ஹெட்டர் கீழே நிறையா கான்டென்ட் இருந்தால் எப்படி பண்ணுறது, அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஹெட்டரை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண அப்புறம், மார்க் டவுன் ஹெட்டரை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண அப்புறம் நீங்கள் ரெக்கர்சிவ் கேரக்டரை அதுக்கு மேலே யூஸ் அடிஷ்னலாக இன்னொரு ஸ்ப்ளிட்டர் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் மார்க் டவுனை ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இந்த ஹெட்டரை வச்சு எனக்கு இவ்வளோ கண்டென்ட் வந்திருக்கு. இதை நான் திருப்பி மேலும் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா கேரக்டர் ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கேரக்டர் ஸ்ப்ளிட்டரில் ஸ்ப்ளிட் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா, ஸ்ப்ளிட் டெக்ஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஸ்ப்ளிட் டாக்குமெண்ட்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த டாக்குமெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஓகேவா, அந்த டாக்குமெண்ட்டை நான் திருப்பி ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அதனால தான் ஸ்ப்ளிட் டாக்குமெண்ட். இங்கே ஸ்ப்ளிட்டான இதை இங்கே நான் திருப்பி பாஸ் பண்ணுறேன். எனக்கு மேலும் சங்க் சைஸ் 50ல் ஸ்ப்ளிட் ஆகி கொடுக்கும். 50ன்றது ரொம்ப கம்மி, பட் இருந்தாலும் பார்ப்போம் இது எவ்வளோ எவ்வளோ லென்த் இருக்குது. இப்போ அதாவது 4ஆக ஸ்ப்ளிட் பண்ண டாக்குமெண்ட்டை இப்போ நான் திருப்பி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ ஸ்ப்ளிட் ஆயிருக்கு அப்படின்னா 8ஆக ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஓகே, இது எப்போ என்ன கேட்டிங்கன்னா எப்போ இது ஸ்பெசிஃபிக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, டைரெக்டாக டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டரை கொடுத்தீங்கன்னா அது ஹெட்டரை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணாது. இது வந்து ஹெட்டரை வச்சு ஃபஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே ரெக்கர்சிவ் கேரக்டர் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் டீட்டெயிலாக மெயின்டைன் ஆகும். ஸோ அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெட்டரை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேரக்டர் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது மார்க் டவுன். அதே மாதிரி ஜேசான் ஸ்ப்ளிட்டர் இருக்குது நம்மகிட்ட. நான் ஒரு ஜேசான் ஃபைல் வச்சுருக்கேன். பேசிக்காக 2 ஜேசான் கண்டென்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்குள்ளே கார்ஸ் அரே வச்சுருக்கேன், இன்னொன்று டைரெக்டாக அரே வச்சுருக்கேன். ஓகே, இந்த இடத்துல நான் உங்களுக்கு இன்னும் இது சொல்லலை. ஸ்ட்ரிப் ஹெட்டர்ஸ் அப்படின்றது இங்கே ஃபால்ஸ்னு வச்சுருக்கேன்னா, ட்ரூன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல டைட்டில் எதுவுமே பேஜ் கண்டென்ட்டில் வராது.
இப்போ பேஜ் கண்டென்ட்ல டைட்டிலும் சேர்த்து, அது பேசிக்காக ஹெட்டரும் சேர்த்து வருது. ஹெட்டர் எனக்கு வராது. ஓகே, ஏன்னா ஹெட்டர் ஆல்ரெடி இங்கே இருக்குல்ல, அதனால் ஹெட்டர் வராது. இப்போ ஸ்ட்ரிப் ஹெட்டர் ட்ரூன்னு கொடுத்துட்டிங்கன்னா வராது. ரிட்டர்ன் ஈச் லைன் அப்படின்னா ஓகே. ஸோ பேசிக்காக ஒரு லைனாக அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து தனி லைன் கரெக்டாக. ஹெட்டர் கீழே இருக்கிற கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஈச் லைன் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு இது இன்னொரு இடத்துல தனியாக வராமல் அட்டாச் ஆகியே வருது. நான் ரிட்டர்ன் ஈச் லைன் ட்ரூன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு இன்னொரு மெட்டா டேட்டாவா 3 டாக்குமெண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு பாருங்கள். இல்லாட்டினா அது 2 டாக்குமெண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ அதான் ரிட்டர்ன் ஈச் லைன். ஓகே, இவ்வளோ டீப்பாக நீங்கள் இப்போதைக்கு ஹை லெவலில் இது தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஆக்சுவல் கோடிங்கில் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும், ஆமாம் இப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறது முன்னாடியே. ஓகே, இப்போ ஜேசான் ஸ்ப்ளிட் பண்ணி பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ஜேசான் டேட்டா 1. ஜேசான் டேட்டா 1ன்றது ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே கார்ஸ் அரே இருக்குது. ஓகே, ரிகர்சிவ் ஜேசான் ஸ்ப்ளிட்டரில் மேக்ஸ் சங்க் சைஸ் 200 கொடுத்துட்டேன். ஜேசான் ஃபைலை லோட் பண்ணிட்டேன் டிக்ஷனரியில். ஓகே, அண்ட் ஸ்ப்ளிட்டர் டாட் ஸ்ப்ளிட் ஜேசான் டேட்டா ஈக்குவல் டு ஜேசான் டேட்டா கன்வெர்ட் லிஸ்ட் ஈக்குவல் டு ட்ரூ. இந்த கன்வெர்ட் லிஸ்ட்டு மெயின் ஜேசானில் என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இப்போ அரே வந்து அது ஸ்ப்ளிட்டே பண்ணாது. இந்த இடத்துல அரே இருக்கா, இந்த அரேவை ஸ்ப்ளிட்டே பண்ணாது. நீங்கள் கொடுக்குற சங்க் சைஸ்க்கு அதை மதிக்காது. இந்த அரேவை அப்படியே கொடுத்துரும். கன்வெர்ட் லிஸ்ட் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா தான் அந்த அரேவும் சேர்த்து ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இது எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்ப்போமா. ஜேசான் சங்க்ஸ் ஸோ 3 பிரிச்சிருக்கு, 3 சங்காக பிரிச்சிருக்கு. ஸோ கார்ஸ் 0, கார்ஸ் 1, கார்ஸ் 2 மூணு அறையும் நம்மளுக்கு தனித்தனியாக கொடுத்துருச்சு. கன்வெர்ட் லிஸ்ட் ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் சங்க் சைஸ் வந்து 100 கொடுத்தேன்னா எனக்கு இன்னுமே எக்ஸ்ட்ராவாக பிரேக் பண்ணலாம். ஸோ லென்த் 5 வந்துருக்கு பாருங்களா. ஒரே அரேவை 2 பிரிச்சிருக்கு. ஸோ ப்ரைஸ் இன் INR 90,000. அதே கார்ஸு, அதே 0, ஃபியூல் டைப் பெட்ரோல். ஓகே, இந்த ஃபியூல் டைப் பெட்ரோலை மட்டும் தனியாக எனக்கு இன்னொரு சங்காக கொடுத்துருக்கு. அதனால தான் நான் கன்வெர்ட் லிஸ்ட் ட்ரூன்றது இங்கே நம்ம கொடுக்குறது. இது கொடுக்கல அப்படின்னா எதுவுமே நடக்காது. ஏன்னா அது லிஸ்ட்டு அப்படியே நம்மளுக்கு லிஸ்ட்டை கொடுத்துரும். ஸோ இது வந்து ஜேசான் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர். ஆஸ் யூஸ்வல் கோடு வந்து கிட்டப்பில் இருக்குது. நீங்கள் காப்பி பண்ணி உங்களை லோக்கலில் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதே தான். ஜேசான் ஸ்ப்ளிட்டர்லேயே வந்துட்டு மல்டிபிள் கீ வேல்யூ பேர்ஸ். சென்னை சிட்டி பற்றின ஒரு ஜேசான் ஃபைல் இது, ஜேசான் டேட்டா. அதை நான் டிக்ஷனரியில் லோட் பண்ணிட்டு ரிகர்சிவ் ஜேசான் ஸ்ப்ளிட்டரில் மேக்ஸ் சங்க் சைஸ் 100 கொடுத்து அதே சின்டாக்ஸ் தான், எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. பார்த்தீங்கன்னா எனக்கு 14 டிஃப்ரெண்ட் சங்காக எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கு ரிகர்சிவ் ஜேசான் ஸ்ப்ளிட்டர். பார்த்தீங்கன்னா அரேவை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. ஸோ 0ன்றது உங்களுக்கு தெரியும், அரேல ஒரு இண்டெக்ஸ் கரெக்டாக. அந்த சிங்கிள் அரேவை எனக்கு 2ஆக பிரித்து கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நேம் அண்ட் டைப் அப்படின்றது ஒரு கீ வேல்யூ பேர். அடுத்து டிஸ்கிரிப்ஷன் அடுத்தது. அதே அரேல இருக்கிறத 2ஆக எனக்கு பிரிச்சிருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல ஃபால்ஸ்னு கொடுத்துட்றேன். எந்த அரேவுமே அது ஸ்ப்ளிட் பண்ணாது. ஈவன் சங்க் சைஸ் வந்துட்டு 100க்கு மேலே இருந்தாலும் அந்த அரேவை அது ஸ்ப்ளிட் பண்ணாது. அவ்வளோதான். இது வந்துட்டு ஜேசானுக்கானது. அடுத்து HTML ஹெட்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர். எம்டியும் HTMLம் ஒன்றே தான். எம்டி பேசிக்காக மார்க் டவுன் ஹெட்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டரில் எந்த ஹெட்டரை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணி நீங்கள் உள்ளே பாஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் HTMLக்கும் எந்த ஹெட்டரை, இது ஒரு சென்னை பற்றின ஒரு HTML ஃபைல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தெரியும். இந்த ஃபைல் தான் இது. ஒரு சென்னை பற்றின ஒரு சிம்பிள் HTML ஃபைல் தான் வித்தவுட் எனி CSS. ஓகே, இந்த இடத்துல ஹெட்டர் டு ஸ்ப்ளிட் ஆன் H1, H2, H3 3 கொடுத்துட்டேன். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி ஹெட்டர் இந்த வச்சு தான் நீ ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹெட்டர் வந்துச்சுன்னா நீ ஸ்ப்ளிட் பண்ணிடு, அதுதான் இதனோட மீனிங். அதுல ஹெட்டர் டு ஸ்ப்ளிட் ஆன் பாஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஸ்ப்ளிட் டெக்ஸ்ட்டு HTML டேட்டா உள்ளே கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே கொடுப்போம். பி பிரிண்ட் வேணாம். இப்போதைக்கு நான் அதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ஃபர்தர் ஸ்ப்ளிட்டிங் அது பேசிக்காக ரிகர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சென்னை சிட்டி அப்படின்றது பிரைமரி ஹெட்டர், சென்னை சிட்டி ஸ்னாப்ஷாட். ஓகே, அடுத்து வந்துட்டு சென்னை சிட்டி ஸ்னாப்ஷாட் ஹெட்டரில் இந்த கண்டென்ட் இருக்குது. இங்கே பார்த்தா தெரியும், சென்னை சிட்டி ஸ்னாப்ஷாட், அது கீழே இந்த கண்டென்ட் இருக்குது. அடுத்து வந்து செகண்டரி ஹெட்டர் ஓவர்வியூ,
ஓவர்வியூ கீழ என்ன கன்டென்ட் இருக்குன்னு பாருங்க. சிட்டி, ஸ்டேட், பாப்புலேஷன் இந்த கன்டென்ட் எல்லாம் இங்க இருக்கு. ஸோ அத ஹெட்டர் வச்சு நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருச்சு பேசிக்கா. ஒ அத நான் திருப்பி மேலும் வேண்டும் என்றால், நீங்க ரிகர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர வச்சு இத திருப்பி உங்களால ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். அதுதான் இங்க நடக்குது. முன்னாடியே பார்த்தது தான். அதையும் பார்த்துருவோம். ஸோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்தர் ஸ்ப்ளிட்டிங் ஆன் கேரக்டர். கேரக்டர் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணும்போது எனக்கு மறுபடியும் அது 17 டாக்குமெண்ட் எனக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 12 டாக்குமெண்ட்டா இருக்கு. அத நான் திருப்பி ரெக்கர்சிவ் கேரக்டர் வச்சு 17 டாக்குமெண்ட்டா பிரிச்சுட்டேன். அடுத்து நம்ம ஃபைனலா பார்க்க போறது கோட் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர். இந்த இடத்துல லாங்குவேஜ் அப்படின்றது லாங்குவேஜ் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர்ல ஒரு மாடியூலா நம்மளுக்கு ஒரு ஈனம் டைப் பேசிக்கா அது. அது என்னென்ன லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத இந்த இடத்துல நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா வந்துரும். லாங்குவேஜ நான் லூப் பண்ணி பேசிக்கா பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ டைப் ஆஃப் லாங்குவேஜ் அது சப்போர்ட் பண்ணும் ஸ்ப்ளிட் பண்றதுக்கு. ஸோ மெயினா நம்ம வந்துட்டு பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், ரூபி, ஜாவா, சி ப்ளஸ் ப்ளஸ், காட்லின். ஸோ மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா லாங்குவேஜுமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அதே லாங்ஸ் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர்ல இருந்து ரெக்கர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் இம்போர்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இது இது தனி இது கிடையாது. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது லாங்குவேஜ்க்கு தனியாக இது இம்போர்ட் பண்ண கிடையாது. ரெக்கர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டரே தான். அந்த இடத்துல ஃப்ரம் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது ஃப்ரம் டாக்குமெண்ட்ஸ், ஃப்ரம் டெக்ஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரி, ஸ்ப்ளிட் டெக்ஸ்ட், ஸ்ப்ளிட் டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஃப்ரம் லாங்குவேஜ் அப்படின்னா லாங்குவேஜ் வச்சு நீ ஸ்ப்ளிட் பண்ண அப்படின்னு சொல்கிறான் பேசிக்காக. இந்த லாங்குவேஜ் என்னன்றது இந்த இடத்துல கொடுத்துட்டோம். லாங்குவேஜ் டாட் பைத்தான் அப்படின்றது. ஏன்னா அது ஈனம் டைப் கரெக்டாக. லாங்குவேஜ்ன்றது ஈனம், அதனால் லாங்குவேஜ் டாட் பைத்தானு கொடுத்துட்டேன். சங்க் சைஸ் 200, சங்க் ஓவர்லாப் 30. இந்த ரெண்டுமே எல்லாத்துக்கும் வர்றது தான். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு சாம்பிள் பைத்தான் கோடு வச்சுருக்கேன். பேசிக்காக பேலிண்ட்ரோமா இல்லையான்னு ஒரு வேர்டை செக் பண்ணுற ஒரு கோடிங் கொடுத்துட்டேன். கிரியேட் டாக்குமெண்ட்ஸ் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணலாம். கிரியேட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க. லாங்குவேஜ் ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கிரியேட் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். அண்ட் அரேக்குள்ளே இந்த கோடிங்கை நான் கொடுத்துருக்கேன். ஏன் அரேக்குள்ளே கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் கோடிங்கு கொடுக்கலாம். நான் ஒரே கோடிங் தான் என்ட்ரு இருக்கேன். அதனால் இந்த பேலிண்ட்ரோம் கோடிங்கை மட்டும் நான் உள்ள அரேல பாஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நேரம் அது சங்க் ஆயிருக்கும். சங்க் ஆனதை நான் திருப்பி இங்கே ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ எனக்கு 2 சங்காக ஸ்ப்ளிட் ஆயிருக்கு இந்த கோடிங். இந்த ஃபங்க்ஷன் ஒரு தனியாக ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. இது தனியாக ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? இது ஒன்று, இது ஒன்று. 2 மெட்டாடேட்டா பிரிண்ட் பண்ணியிருக்கேன். 2 அந்த 2 டாக்குமெண்ட்டையும் லூப் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் இங்க. இதை நீங்கள் டெக்ஸ்ட்டாகவும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். பட் இதை இப்போதைக்கு இக்னோர் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறது அதை நீங்கள் எப்பவுமே பண்ணுறது தான். அதை நீங்கள் ஸ்ப்ளிட் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு அந்த இதே கோடிங்கை வந்துட்டு கேரக்டர் ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. அது எப்பவுமே பண்ணுறது தான். ஆனால் கிரியேட் டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு வரும். ஸ்ப்ளிட் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அது டாக்குமெண்ட்டாக வராமல் டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு வரும். அவ்வளோதான். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதையும் பார்க்குறோன்னா பார்த்துடலாம். இந்த இடத்துல நான் இதை கமெண்ட் பண்ணிட்டு இதை கொடுக்குறேன். இந்த இடத்துல எனக்கு டாக்குமெண்ட்டாக வராமல் ஒரு டெக்ஸ்ட்டாக மட்டும் 2 ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. கரெக்டாக? எனக்கு மெட்டாடேட்டா எதுவுமே இருக்காது. ஏன்னா இது டெக்ஸ்ட் ஃபைல். அரே ஆஃப் டெக்ஸ்ட் இந்த மாதிரி. ஓகே. அடுத்து மெட்டாடேட்டா இந்த இடத்துல எம்டியாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் எல்லாத்துலேயுமே டாக்குமெண்ட்டுக்கு மெட்டாடேட்டா ஏதோ ஒன்றாவது இருக்கும். ஆனால் அந்த லாங்குவேஜுக்கு மட்டும் மெட்டாடேட்டா கிடையாது. ஆனாலும் நீங்கள் மெட்டாடேட்டா உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். எப்படி அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் டாக்குமெண்ட்ஸில் உங்கள் கோடை நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களா அரேல, அதில் 2வது ஆர்குமெண்ட்டாக உங்களுக்கு தேவையான மெட்டாடேட்டாவை நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பாஸ் பண்ணுறேன். இப்போ 2வது டாக்குமெண்ட்டில் வந்துட்டு 2வது ஆர்குமெண்ட்டில் வந்துட்டு ஃபைல் palindrome டாட் py அப்படின்னு கொடுக்குறேன்னா இந்த இடத்துல எம்டி மெட்டாடேட்டாக்கு பதிலாக ஃபைல் palindrome டாட் pyன்னு வந்துருச்சு பாருங்க. ஓகே. இது நான் லூப் பண்ணுறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் இப்படி பார்த்துக்கோங்க சிம்பிளாக. பைத்தான் சங்க்ஸ். ஸோ டாக்குமெண்ட்டில் மெட்டாடேட்டாவில் palindrome டாட் py, பேஜ் கண்டென்ட் வந்து ஆக்சுவல் பேஜ் கண்டென்ட். திருப்பி 2வது டாக்குமெண்ட்டில் அதே palindrome டாட் py, பேஜ் கண்டென்ட் அப்படின்றது இந்த கீழே இருக்கிறது. ஓகே. அவ்வளோதான். அண்ட் மார்க் டவுன் ஹெடர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது பெரிய டாக்குமெண்ட் வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இதோட வந்துட்டு எனக்கு ரேக் முடிஞ்சிருச்சு. நம்ம ஒரு ஃபைலை எப்படி லோட் பண்ணி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது, எப்படி லோட் டாக்குமெண்ட்டை லோட் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ரேக்கில். சிமிலாரிட்டி சர்ச்சும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து
லாங் செயினில் ஏஜென்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் எப்படி ஒரு ஏஜென்ட் டிஃபைன் பண்ணுறோம், டூல் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்றது அடுத்த வீடியோவில் வரும். ஸோ ஐ டோன்ட் நோ, இப்போ நான் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டேன்னு என்னன்னு எனக்கு தெரியல. ஸ்பீடாக போயிட்டேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் புரியலனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.